அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டாப் லாஸஸ் தொடர்ச்சியாக ஹிட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு மட்டும் அது மேலே போகுது, இல்லை மார்க்கெட் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதில் ரொம்ப 2 இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இப்போது நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் ஸ்பாட்டுக்கும் உங்களோட ஃப்யூச்சர்ஸ்க்கும் உண்டான டிஃப்ரெண்ட் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடாது. இப்போ மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் ப்ரீமியத்தில் தான் இருக்கணும். அதாவது நேற்றைய ப்ரீமியத்தையாச்சும் அது தக்க வச்சுருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஓரளவுக்கு நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும், ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாது. அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்டாப் லாஸஸ் பதிவு பண்ணுறீங்களோ அதை ஹிட் பண்ணிட்டு தான் அடுத்த ஒரு வாய்ப்பை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மணி ஆப்ஷன், அவுட் த மணி ஆப்ஷன், இப்போ ஸ்பாட் அண்டு ஃபியூச்சர் ரெண்டுமே ஹை கட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே ஈவனாக ஹை கட் ஆகிட்டே இருக்கும்போது ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா ஐடிஎம் ஆப்ஷனும் ஓடிஎம் ஆப்ஷனும் நம்மளுக்கு ஹை பிரேக் ஆகணும். சில டைம் பார்த்தீங்கன்னா ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும், ஐடிஎம் கால் ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும், ஓடிஎம் கால் ஆப்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காது. அப்போ அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் உடனடியாக, அதாவது ஒன் சைடாக இம்பேக்ட் ஆகிறத விட என்ன ஆகும்னா ஒரு ஃபால், சின்ன ஃபால் கொடுத்துட்டு தான் திருப்பி அதுக்கு உங்களோட ட்ரெண்டுக்கே அதுக்கு கண்டினியூ பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ மார்க்கெட்டை ஒரு ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாட் ஃபியூச்சரோட ப்ரீமியம், நேற்றைய ப்ரீமியத்தாச்சும் தக்க வைக்கணும். அதே போல் ஐடிஎம் அண்ட் ஓடிஎம் ரெண்டுமே பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஒன்று மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுது, அதாவது ஐடிஎம் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணுது, ஓடிஎம் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கும்போது உங்கள் ஸ்டாப் லாஸஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும். அதே மார்க்கெட் டவுன் சைடு ஆகும்போது நீங்கள் புட் ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலை. அதாவது மார்க்கெட் லோ பிரேக் ஆகும்போது ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் ஹை பிரேக் ஆகும், ஓடிஎம் புட் ஆப்ஷன் ஹை பிரேக் ஆகாது, அது டிஸ்டன்ஸ் கீப் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னா அந்த சைடு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கு ஒரு 80% வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்டாப் லாஸஸ் போட்டிருக்கீங்க அந்த ட்ரெண்ட் ஒன் சைடாக ட்ரெண்ட் கண்டினியூ ஆகாமல் உங்கள் ஸ்டாப் லாஸஸ் ஹிட் பண்ணி அந்த இடத்துல ஒரு சைடுவே இம்பேக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு அது தள்ளப்படும். அப்போ அதனால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸஸ் நிறைய ஹிட் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்ணும்போது ஒரு செக்டார் இம்பேக்டட் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரே செக்டார் இம்பேக்ட் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா ஒரு கம்பெனிஸ் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, இல்லை ஒரு ஃப்ரெஷ் ப்ரீமியத்திலேயே ஒரு ஸ்டாக் ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதனுடைய கண்டினியூட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். ஸோ அதுபோல் இருக்கிற ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸஸ் போடும்போது இந்த மாதிரி ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணி ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாத போது என்னென்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஸ்டாப் லாஸஸ் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் சைடு ட்ரெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருசாக இருக்காது. அப்போ அதனால் ஸ்டாப் லாஸஸ் நம்ம ஏன் போடுறோம், அப்போ எந்த நேரம் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எளிமையாக தெரியும். அதனால் நம்மளுக்கு முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் கேப் எச்சாக இருக்கா கம்மியாக இருக்கா, ஏன்னா அதான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டை தீர்மானிக்கப்படுது. அதுக்கு அடுத்து ஐடிஎம் கால் ஆப்ஷன், ஐடிஎம் கால் ஆப்ஷன், ஓடிஎம் கால் ஆப்ஷன், அதே மாதிரி ஐடிஎம் புட் ஆப்ஷன், ஓடிஎம் புட் ஆப்ஷன் இவங்களோட சேம் வேவ் லென்த் இருக்கா பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் ஹை பிரேக் ஆகும்போது ரெண்டு பேருமே பிரேக் ஆகணும். அப்போ ஒருத்தர் ஐடிஎம் மட்டும் பிரேக் பண்ணி ஓடிஎம் கால் மட்டும் ஹை பிரேக் ஆகலைங்கும் போது அந்த ட்ரெண்டை சைடுவே கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு டைம் வேல்யூ டிகேல ஸ்டாப் லாஸஸ் ஹிட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால் உங்களுடைய வர்த்தகத்தை இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். உங்களோட ஸ்டாப் லாஸஸ் மேக்ஸிமம் ஹிட் ஆகாமல் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி டயத்தில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமா, ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம். அப்போ என்னை பொறுத்தவரை 80% ட்ரேடை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி தான் டார்கெட் கிடைக்குதுங்கும் போது அந்த மாதிரி வர்த்தகத்தை தவிர்த்துட்டு ஒரு ஒன் சைடு இம்பேக்டட் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு பண்ண ஆய்வு பண்ண உங்களுக்கு என்னென்னா எளிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதனால் இதுபோல் நீங்கள் பார்த்து அதற்குடான ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நன்றி, வணக்கம்.